ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதி கோயிலில் கூட்டம் இல்லை. இலவச தரிசன டிக்கெட் வாங்குவதற்கே ஆள் இல்லை. ஆல்மோஸ்ட் ஒரு 9,000 டிக்கெட் அப்படியே இருக்குது. அதை பற்றி உண்டான இன்ஃபர்மேஷன். தரிசனத்துக்கு பக்தர்கள் கூட்டம் மிக குறைவாக இருக்குது. வீக்கெண்டும் இப்படியே இருக்குமா? மற்றபடி ரூம் புக்கிங் அனைத்து டீட்டெயிலும் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தாங்க, நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா அவங்க அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். ஃபஸ்ட்டு, திருமலை திருப்பதி கோயிலுடைய இலவச தரிசன டிக்கெட் தினந்தோறும் இரவு 9 மணிக்கு திருப்பதியில் 3 இடங்களில் வழங்கப்படுகிறது. அதாவது திருப்பதிக்கு வரும் பக்தர்களுக்கு வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசத்திலையும், திருப்பதி பஸ் ஸ்டாண்டு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்லையும், அலிப்பிரி நடைபாதை வழியாக போகிறவங்களுக்கு பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும் தினசரி 9 மணிக்கு இரவு கொடுக்குறாங்க. மொத்தமாக நேற்று இரவு 9 மணிக்கு இன்றைக்கி தரிசனம் பார்க்கும் டிக்கெட் நேற்று இரவு 14,500 டிக்கெட்டும், நாளை காலை தரிசனம் செய்வதற்காக ஒரு 10,000 டிக்கெட்டும், ஆல்மோஸ்ட் மொத்தம் 24,500 டிக்கெட் நேற்று இரவு 9 மணிக்கு திறந்தாங்க. அதில் முதலாக இன்று தரிசனம் பார்க்க டிக்கெட் 9 மணிக்கு கொடுத்தாங்க. 14,500 டிக்கெட்டும், நேற்று இரவு 9 மணிக்கு தர தொடங்கிய டிக்கெட் இன்று காலை 9:43க்கு தான் அந்த 14,500 இலவச தரிசன டிக்கெட்டும் காலி ஆகுது. அதன் பின்பு நாளை அதிகாலை ஸ்லாட் தர்ஷன் பார்க்கும் டிக்கெட் 10,000 டிக்கெட் ரன்னிங்கில் இருக்குது. இந்த 10,000 டிக்கெட்டும் தற்போது வரைக்கும் பக்தர்களுக்கு தொடர்ந்து தேவஸ்தானம் சார்பாக வழங்குறாங்க. இந்த 10,000 டிக்கெட்னால் நீ கண்டினியூவாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி இரவு வரைக்கும் அப்படி கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். நாளை கால் வரைக்கும் ஸ்லாட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. வருகின்ற பக்தர்கள் போனீங்கன்னா ஒரு 2 நிமிடத்தில் நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு வந்துடலாம். ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இருந்தாலே மட்டும் போதும். கூட்டமே இல்லை, 2 நிமிடத்தில் நீங்கள் டிக்கெட் வாங்கிடலாம். அது மாதிரி இந்த வீடியோ எடுக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 10:26. இது மார்ச் 1 உண்டான டிக்கெட் கொடுத்துட்ருக்காங்க. ஒன்றும் 8,820 டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குது. நீங்கள் மிட் நைட் வரைக்குமே அவைலபிலிட்டி இருக்கும். அது 24/7 டிக்கெட் கொடுத்துட்டே இருப்பீங்க. வந்தாங்கன்னா அப்படி வாங்கிட்டு போகிற நிலைமை தான் இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் 300 டிக்கெட் வைத்திருந்தாலும் சரி, 500 டிக்கெட் வைத்திருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசன் டிக்கெட் வைத்திருந்தாலும் சரி, இந்த டிக்கெட்டை நீங்கள் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காமிச்சு வாங்கிக்கலாம். இந்த டிக்கெட்டை வாங்கினா நாளை அதிகாலை நீங்கள் தரிசனம் பார்க்கும் டிக்கெட் என்பதையும் இந்த நேரத்தில் உங்கள் கிட்ட நான் தெரிய வச்சுன்னா, நாளை அதிகாலையில் நீங்கள் 3, 4, 5 இந்த 3 ஸ்லாட் இருக்குது. நீங்கள் எந்த ஸ்லாட்டில் வேணால் தரிசனத்துக்கு போகலாம். ஒரு 1.5 மணி நேரத்தில் தரிசனம் முடிச்சிடலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். ஸ்ரீவாரிமேட்டில் தினந்தோறும் காலை 6 மணிக்கு ஸ்ரீவாரிமேட் என்ட்ரி பாயிண்டில் 3,000 திவ்ய தரிசன டிக்கெட் பக்தர்களுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது. ஸ்ரீவாரிமேட்டில் இன்று காலை 6 மணிக்கு தர தொடங்கிய டிக்கெட் 9:22 நிலவரப்படி 1,900 டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். நிறைய பேர் அலிப்பிரி நடைபாதையில் டிக்கெட் கொடுக்குறாங்கன்னு கேட்குறீங்க. அலிப்பிரி நடைபாதையில் டிக்கெட் தர்றது கிடையாது. அலிப்பிரி நடைபாதை என்ட்ரன்ஸ் இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸில் டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் வேணால் நடந்து போகலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். ஸ்ரீவாரிமேட்டில் டிக்கெட் வாங்கிட்டு வர்றவங்களும், திருப்பதியில் கொடுக்குற இலவச தரிசன டிக்கெட் வாங்கிட்டு வர்றவங்களும் ஒரே க்யூ லைனில் தான் அனுப்புவாங்க. எந்த வேறு க்யூ லைனும் கிடையாது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். நேற்று 27/2/2025 அன்று மிக குறைவாக 58,627 பேர் தான் தர்ஷன் பார்த்ததாகும். 15,468 பேர் மொட்டை அடித்ததாகும். 3,72,00,000 ரூபா உண்டியல் காணிக்க வந்திருக்கிறதாகும். 8 குடோன்களை தங்க வச்சதாகும். 8 மணி நேரம் நேற்று தரிசனத்துக்கு ஆயிருக்குன்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக பக்தர்களுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இன்று எஸ்டிமேஷன் தரிசனம் 300 ரூபாய் தரிசனத்துக்கு 2 முதல் 2.5 மணி நேரம் வரையும் இலவச டிக்கெட் வைத்திருப்பவர்கள், அதாவது காலை 11 மணி முதல் இரவு 11 மணி ஸ்லாட் வைத்திருப்பவர்களுக்கு 2.5 மணி நேரம் முதல் 4.5 மணி நேரம் வரையும், காலை இலவச தரிசன டிக்கெட்டில் அதிகாலை தரிசன டிக்கெட் 3, 4, 5 நாளைக்கு போகிறவங்களுக்கு மேக்சிமம் என்னை பொறுத்தளவுக்கு 1.5 மணி நேரம் முதல் 2 மணி நேரத்துக்குள்ளே தரிசனம் பார்த்துடலாம். நீண்ட நேரம் நிற்க முடியாது, கியூ லைனில் வெயிட் பண்ண முடியாதவங்களாம் அதிகாலை தரிசன டிக்கெட் சஜஷன் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்ற விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். அதே தூரம் தான் நடக்கணும்.
குடோனில் ஒரு 15-20 நிமிஷம் வைப்பாங்க. நடக்கிற நேரம் தூரம் அதுதான். நேரம் தேங்கி 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 போகிறது குறையும் என்ற விஷயத்தை அந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிக்க விருப்பப்படுறேன். அடுத்தது ரூம் புக்கிங். நேற்று மாலையெல்லாம் ரூம் புக்கிங் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, அப்படியே இருக்குது. திருமலை ரூம் புக் பண்ணுறதுக்கு தினசரி காலை 5 மணிக்கு திருமலை CRO ஆஃபீஸில் ரூம் புக்கிங் கொடுக்குறாங்க. ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இருந்தால் போதும், எவ்வித தரிசன டிக்கெட்டும் தேவையில்லை. 28/8/2025 காலை 5:55 நிலவரப்படி ₹50 ₹100 ரூமில் 1011 ரூம் ஒதுக்கப்பட்டதாகவும் 543 ரூம் அவைலபிலிட்டி இருக்கிறதாகவும் ₹1000 1500 ரூமில் எதுவும் ஒதுக்கப்படலை, அவைலபிலிட்டி இல்லைன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக பக்தர்கள் நம்மளுக்கிட்ட ஒரு 12 சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க. அதை அந்த வீடியோ மூலிமா ரீப்ளே பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. டூரிசம் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க? டூரிசம் ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது, கேன்சல் பண்ணிட்டாங்க. சரிங்களா? சீனியர் சிட்டிசன் இலவச தரிசன டிக்கெட் எப்பொழுது கிடைக்கும், அதை பற்றி தகவல் சொல்லுங்கள். சீனியர் சிட்டிசனுக்கு இலவச தரிசனம் எப்பொழுது எங்கே கிடைக்கும்னு சொல்லுன்னு கேட்குறீங்க. சீனியர் சிட்டிசனுக்கு இலவச தரிசன டிக்கெட் தரலை. காமனாக எல்லாருக்கும் உள்ள டிக்கெட் தான் நீங்கள் வாங்கிக்கணும். ஆனால் தேவஸ்தானம் சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் திருப்பதியில் கொடுக்குற இலவச தரிசன டிக்கெட்டை வாங்கிட்டு திருமலையில் சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் இடம் தான் பயோமெட்ரிக் கேட் சொல்லுவோம். அங்கே போய்ட்டு உங்கள் டிக்கெட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது நினைக்க முடியும் சொன்னால் ஸ்பெஷலாக உங்களுக்கு அந்த என்ட்ரி பாயிண்ட் வெளியில் வரீங்களா, அங்கேருந்து தரிசனம் பார்க்க அனுமதிப்பாங்க சொல்கிறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? சீனியர் சிட்டிசன் டிக்கெட் வேணால் நீங்கள் ஆன்லைனில் தான் புக் பண்ணிக்கிறோம். மே மாதம் வரைக்கும் முடிஞ்சிருச்சு. திருமலையில் திவ்ய தரிசனம் இலவச தரிசனுக்கு ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வரணுமா? திவ்ய தரிசன டிக்கெட் என்பது கொடுப்பதில்லை, இலவச தரிசன டிக்கெட் தான் கொடுக்குறாங்க. ஆதார் கார்டு ஜெராக்ஸ் போதும், ஒரிஜினல் தேவையில்லை. லக்கி டிப் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், அது எப்படி புக் பண்ணலாம்? லக்கி டிப் டெய்லியுமே திருமலையில் காலை 11 மணி முதல் பொழுதுக்கு 5 மணி வரை லக்கி டிப் புக்கிங் நடக்கும். அதாவது எக்ஸாம்பிள், நான் சுப்ரபாத சேவை நான் புக் பண்ண போகிறேன்னா, நான் ஒரு 12 மணிக்கு போய் ஆதார் கார்டை கொடுத்து சுப்ரபாத சேவையில் செலக்ட் பண்ணுறதுனா உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க ஒரு ரிசிப்ட்டில். அந்த நம்பர் வந்து பொழுதுக்காக ஒரு 5:30-6 மணிக்கு செலெக்ஷன் நடக்கும். அதில் செலக்ட் ஆகினா திரும்பி அதே CR ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கிற ஆஃபீஸ் கிட்ட நீங்கள் போய், அதாவது ஆர்ஜித சேவா கவுண்டர் சொல்லுவாங்க CR ஆஃபீஸ் பக்கத்தில், அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கும். நீங்கள் செலக்ட் ஆகிருந்தால் உங்கள் நம்பர் வந்திருக்கும், உங்களுக்கு மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் பேமெண்ட் கட்டினீங்கன்னா மறுநாள் சேவையாக பார்க்கலாம். சரிங்களா? அண்ணா, அலிப்பிரி ஃபுட்பாத்தில் தரிசன டிக்கெட் எங்கே கொடுக்குறாங்க சொல்லுங்கள். அலிப்பிரி நடைபாதையில் டிக்கெட் தர்றது இல்லைங்க. அலிப்பிரி நடைபாதையில் போகிறவங்க டிக்கெட் வேணும்னா அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸுங்களா நீங்கள் எங்கே வேணால் டிக்கெட் வாங்கிட்டு போகலான்னு. டுமாரோ க்ரௌட் எப்படி இருக்கும்? நார்மலாக இருக்குங்க, வாங்க, ஒன்றும் பெரிய க்ரௌடு இல்லை. நிற்கலாம். நாங்கள் இப்போ தான் திருப்பதியில் இருக்கோம். எங்களுக்கு டிக்கெட் எங்கே வாங்கணும், எப்படி வாங்கணும் கொஞ்சம் சொல்லுங்கள். திருமலை நடந்து செல்லலான்னு இருக்கோம், சொல்லுங்கள். திருமலையில் நடக்கிறதுக்கு அலிப்பிரி நடைபாதையில் காலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை பக்தர்களை அனுமதிப்பாங்க. நடைபாதையில் டிக்கெட் வாங்கணும்னா அலிப்பிரி நடைபாதையில் நடந்து போகிறீங்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸ் கரெக்டாக இருக்கும், தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் திருமலையில் உள்ளேன், SST டோக்கன் எங்கே வாங்குவது, எப்படி வாங்குவது? திருப்பதியில் தான் SST டோக்கன் தராங்க, திருமலை டிக்கெட்டே தர்றது இல்லை என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். வித்தவுட் டிக்கெட் ரூம் வாங்க முடியுமா? ரூம் புக்கிங் வாங்குவதற்கு டிக்கெட் தேவையற்றது. ரூம் புக்கிங் வாங்குவதற்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் மட்டும்தான் போதும், மற்றபடி உங்களுக்கு டிக்கெட் தேவையில்லை. ஃப்ரைடே ஃப்ரீ தர்ஷனுக்கு கும்பல் இருக்குமா? இன்றைக்கி சுத்தமாக க்ரௌடே இல்லை. இன்னும் 8000 டிக்கெட் அப்படியே வரைக்கும் ஃப்ரீயாக இருக்குது, தாராளமாக நீங்கள் வரலாம். இப்பொழுது சரியாக இருந்தால் இரவு 9 மணிக்கு டிக்கெட் கொடுத்தா குழந்தையோட வரும், வரிசையில் நின்று செய்யலாமா? ஆமாண்ணா, நீங்கள் டிக்கெட் வரிசையில் நின்று தான் வாங்கணும். குழந்தை நீங்கள் தனியாக விட்டுட்டு வர முடியாது. நீங்கள் ஒரு நடுராத்திரி ஒரு 12 மணிக்கு மேலே தான் கூட்டம் சுத்தமாக குறைஞ்சிரும்னா, இப்பயே டிக்கெட் கொடுத்துட்ருக்காங்க, கூட்டம் இல்லைங்கண்ணா. உங்களுக்கு வேறு என்ன டவுட், எதை பற்றினா வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. திருமலை திருப்பதி கோயிலேருந்து வரும் அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸ்களும் டெம்பிள் அப்டேட் சேனல்லேருந்து தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். நம்ம கடந்த 1 மாத காலமாக வீடியோ கொடுக்கல, சேனல் ஹேக் ஆகிடுச்சுன்னு. இப்போ தொடர்ந்து கொடுக்குறோம். தொடர்ந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன் நீங்கள் ஒரு நாள் உங்கள் வீடியோ மிஸ் பண்ணோம், தொடர்ந்து கொடுங்கன்னு சொல்கிறீங்க. இனிமேல் வீடியோ ரெகுலராக ஒரு வீடியோ கொடுத்துருவோம். நம்ம சேனல் டெலகிராமில், வாட்ஸ்அப்பில் எல்லாத்துலேயுமே நம்ம ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். எவ்வளோ டிக்கெட் இருக்குது, என்ன டீட்டெயில் இருக்குது, என்ன முக்கியமான அப்டேட் இருக்குது, எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் நம்ம சேனலில் பார்த்துட்டு போனீங்கன்னா அங்கே என்ன ஃபேக்ட் இருக்கோ அந்த ஃபேக்ட் அப்படியே நம்ம ரியலிஸ்ட்டாக சொல்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு வேறு என்ன டவுட், எதை பற்றினா வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க, கண்டிப்பாக நான் ரீப்ளே பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.